வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டினில் குடியிருப்பான். வீதி தோறும் நின்றே வேண்டும் வரம் அளிப்பான். வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டினில் குடி அத்திமுகத்தனே அஞ்சு கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே, உன்னை சக்திக்கேற்றபடி பக்தியோடு நாம் தொழுதேன். கதி எனக்கு நீ அன்றி வேறு யாரோ. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே. ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. அம்மன் கோயில் வாசலிலே தைப்பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. ஊரு ஒன்னாக பொங்க வைக்கும் நாடு இப்ப ஒன்னு பொங்கி வரும் பாலு. இனி தொட்டாக்கா தொட்டதெல்லாம் பொண்ணு, நம்ம சந்தோஷம் நிச்சயம்தான் கண்ணு. அம்மன் கோயில் வாசலிலே தைப்பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. வாய்க்கால கேடு
இசை பாடும் திருநாடு இது தாண்டி தங்கமணி. அம்மன் கோயில் வாசலிலே தை பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. புது பொங்கல தாக்கு அவ தாய் போல காப்பாளே புகழ் சேரும் பொருள் சேரும் புது வாழ்வு கையில் வரும். அம்மன் கோயில் வாசலிலே தை பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. ஊரு ஒன்னாக பொங்க வைக்கும் நாடு இப்ப ஒவ்வொன்னு பொங்கி வரும் பாலு. இனி தொட்டாக்கா தொட்டதெல்லாம் பொண்ணு நம்ம சந்தோஷம் நிச்சயம் தான் கண்ணு. அண்ணே அண்ணே இன்னும் உள்ள என்னண்ணா பண்ணிட்டு இருக்கிற அண்ணே? கொஞ்சம் சீக்கிரம் வாண்ணே. ஆமா, உனக்கு பிடிச்சத எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன்பா. அப்புறம் ஏன் அவசரப்படுற? மணி 8 தான் ஆகுது. காலேஜும் பக்கத்தில் தானே இருக்குது. அது வந்துண்ணா பரீட்சை வேற பக்கமாக வந்துருச்சு. காலேஜில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டடி கிளாஸ் வைக்கிறாங்க. அதனால தான் நான் நேரமாக போக வேண்டியதாயிருச்சு. என்னமோப்பா, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் என்ன சின்ன குழந்தையாண்ணா? எதுக்கு நான் எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கிறேன்? அப்படி இல்லை தம்பி, நம்ம அப்பா அம்மா இருந்தா நம்மளுக்கெல்லாம் புத்திமதி சொல்லி நல்லபடியாக வளர்த்து வச்சுருப்பாங்க. ரெண்டாவது, நல்லது எது கெட்டது எதுன்னு எதுவும் தெரிஞ்சிக்க முடியல. ரெண்டாவது, நானே படிக்காத ஒரு பட்டி கேட்டான். படிக்கிற வயசில் கண்டதை நினச்சி கவலைப்படக்கூடாதுல்ல, அதனால தான்ப்பா சொல்கிறேன். அண்ணா அண்ணா என்னால் அப்பா அம்மா முகத்தை பார்க்க கொடுத்து வைக்கல. அந்த குறை தெரியாம என்னை வளர்த்து ஆளாக்குனீங்க. அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியுண்ணா. சரிப்பா, இந்தா உனக்கு பிடிச்ச புளியோதரையும் புதினா சட்னியும் இதில் வச்சிருக்கிறேன். நல்லா சாப்பிட்டு பார்த்து பத்திரமா இரு, போயிட்டு வா. சரிண்ணா. அண்ணே, நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டேன்ல? நீ தப்பா நினைக்கிற மாதிரி என்னப்பா கேட்க போற? கேளு. அண்ணா,
நமக்கு காடு தோட்டம் வசதி வாய்ப்பு நிறையவே இருக்கு. நம்ம வீட்டுக்கு வேலைக்காரங்க கூட வச்சிக்காம நீயே கஷ்டப்படுற அண்ணே. என்னோட துணிமணியெல்லாம் துவைச்சி போட்டு நான் ஆசைப்பட்டதெல்லாம் சமைச்சு கொடுக்குறீங்களாண்ணே. அதை நினச்சாதானே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேய் என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்கிற? ஏய் என் உசுறு ஊனு எல்லாமே நீ தான்டா. அதனால தானே சொல்கிறேன், எந்நேரமும் என்னை பற்றியே நினச்சிட்டு இருந்தா உன் வாழ்க்கை என்னன்னே வருது. அதனால உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்றேன். அண்ணே நான் ஏதோ தப்பாக கேட்டிருந்தா என்னை மன்னிச்சிருந்தேன். அண்ணே நான் அம்மா முகத்தை பார்த்ததில்ல. எனக்கு வரப்போன்னு அண்ணிய அம்மாவும் கூப்பிடணும்னு ஆசையாக இருக்குதுண்ணே. டேய் எப்போ நீ வந்து அண்ணிய அம்மான்னு கூப்பிடணும்னு நினச்சியோ அப்போவே நீ எனக்கு அப்பன் ஆயிட்டுடா. என்ன சரியா? சரிண்ணே நான் வரேண்ணே. சரிப்பா. அண்ணே ஒன்று நான் சொன்னதை மட்டும் மனசில் போட்டு வைனே. இதெல்லாம் நேரங்காலம் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். நீ முன்ன படிப்பு மேலே கவனத்தை சேர்த்து படிப்ப முடியும். என்ன சரியா? சரிண்ணே நான் வரேண்ணே. ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியதிந்த மெழுகுவர்த்தி அணைத்து விட யாரும் இல்லை, அணைப்பதற்கு காத்துமில்லை. மனமும் மெழுகுதான் இங்கே உருகி உருகி ஓடாகும், உடலும் நெருப்பு தான் இங்கே உரச உரச கூடாதோ. ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியதிந்த மெழுகுவர்த்தி எரிவதுங்கு நெருப்புமில்லே நெருப்புமில்லே, இழகினது மெழுகுமில்லே மெழுகுமில்லே. எரிவதுங்கு நெருப்புமில்லே நெருப்புமில்லே, இழகினது மெழுகுமில்லே மெழுகுமில்லே. ஒரு கணந்தான் எரிவதது தினம் தினமும் தொடர்வதது, தொடர்ந்திடத்தான் விரும்புவது விரும்பிடத்தான் தொடர்கிறது. சுடச் சுடச் சேர்ந்தாலும் பிரிந்திடத் தாங்காது, குளிர்ந்திட நேர்ந்தாலும் பிரிந்திடக் கூடாது. கட்டில் எதற்கு மெத்தை எதற்கு பத்திக் கொள்ளுமே. ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியுதிர்ந்த மெழுகுவர்த்தி அணைத்துவிட யாருமில்லை, அணைப்பதற்கு காத்துமில்லை. மனம் மெழுகுதான் இங்கே உருகி உருகி ஓடாது, உடல் நெருப்பு தான் இங்கே உரச உரச கூடாது. காற்றுக்கொரு மாடி இல்லே குடிசை இல்லே, காதலுக்கு ராஜனில்லே ரவுடி இல்லே.
காற்றுக்கொரு மாடியிலே குடிசையிலே காதலுக்கு ராஜனில்லே ரவுடியிலே மனித இனம் முழுவதற்கும் இயற்கை தந்த பொது உடைமை மனப்பசியா உடற்பசியா இனப்பசியா துணை பசியா கேள்வி இல்லை பதிலும் இல்லை கேட்பதற்கு யாரும் இல்லை இரண்டும் இல்லை ஒன்றும் இல்லை இணைவதற்கு தடையும் இல்லை இன்பம் முழுதும் கொட்டி கிடக்கு அள்ளிக்கொள்ளவா ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியுது இந்த மெழுகுவர்த்தி அடைத்து விட யாரும் இல்லை அடைப்பதற்கு காத்தும் இல்லை மனம் மெழுகுதான் இங்கே உருகி உருகி ஓடாதோ உடலும் நெருப்பு தான் இங்கே உரச உரச கூடாதோ ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியுது இந்த மெழுகுவர்த்தி ஆமா, என்னதுக்கு அவசரமா சொன்ன? என்ன விஷயம்? பகவான் தெரியாத மாதிரி கேட்காதீங்க. இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் வர சொன்னேன். என்னது விஷயம் சொல்லுமா? இந்த பகவான் புண்ணியத்துல நல்லா தானே இருக்கிற, உனக்கு என்னாச்சு? என்ன விஷயம்னு சொல்லு. இங்கே பாருங்க, இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம காலேஜ் படிப்பு முடிய போகுது. இப்போ நான் இருக்கிற நிலைமையில நான் எப்படிங்க வீட்டுக்கு போக முடியும்? இது என்னடா வேடிக்கையா இருக்குது? ஓ, காலேஜ் பிரியறமோ மறுபடியும் எப்ப சந்திக்க போறோமோன்னு கவலைப்படுறியா? ஒரே ஒரு மிஸ்டு கால் மட்டும் கூட அடுத்த 10வது நிமிஷமே கார் வந்து முன்னாடி நிற்கும். பகவான் சும்மா வேணும்னு நடிக்காதீங்க. இங்கே பாருங்க, இப்போ உங்களோட ரத்தம் என் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கு. என்ன அப்படி பார்க்குறீங்க? நான் இப்போ 3 மாதம் முழுகாமல் இருக்கேன். உங்களோட வாரிசு இப்போ நான் சுமந்துட்டு இருக்கேன். இந்த நிலைமையில நான் எப்படிங்க வீட்டுக்கு போக முடியும்? இங்கே பாருங்க, சீக்கிரமா என் கழுத்தில் எப்போ தாலி கட்ட போறீங்க? நல்லா இருக்குதுடி நாயம். தாலி கட்டுறா? இந்த காலேஜில் தாலி கட்டுற பொண்ணுங்க இருந்தா பாதி பொண்ணுங்களுக்கு நான் தாலி கட்ட வேண்டியதா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் காலேஜ படிச்சோமா முடிச்சோமா அனுபவிச்சோமான்னு போயிட்டே இருக்கு. அதை விட்டுட்டு இந்த கற்பு போச்சு கருமாந்திரம் போச்சுன்னு மட்டும் என் காதலே படக்கூடாது. அட பாவி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தானடா என்கிட்ட ஒட்டி உறவாடன. அதை நம்பித்தானே நானும் என் கற்பையை உங்ககிட்ட கொடுத்தேன். ஆசை வார்த்தை பேசி என்ன இப்படி ஏமாத்திடியடா பாவி. பாருடா, உன்னோட கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு என்னை கைவிட்டுடாத. வேணாலும் என்னடி விவரம் கட்ட பொண்ணா இருக்கிற? ஒரு ஆம்பளை ஆசையை தீக்கணும்னா 1000 பொய் சொல்லிதாண்டி ஆகணும். அதை ஏன் நீ நம்புறீங்க? நான் ஆசையை தூண்டி விட்டேன், நீ இஷ்டப்பட்ட, நான் கஷ்டப்பட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே காமத்தை 2 பேரும் தானே தீர்த்து விட்டோம். நான் இப்ப உன்னை தெரியாம தான் கேட்கிறேன். ஏண்டி உத்தமையா இருந்தா என்கிட்ட நீ படுத்திருக்கவே கூடாது. சரி, பண்றதையும் பண்ணிவிட்டு பழிய தூக்கி எம்மால போடுற. நீ முடியாதுன்னு சொல்லியிருந்தா நான் அப்பவே மூடிட்டு போயிருப்பல. உனக்கு மூடு வந்து முந்தானியை விரிச்சு விட்டு இப்ப மொத்த பழி எம்மால போறியாக்கா? என்னை இப்படியெல்லாம் பேச உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? ஏடா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லித்தானே
என்ன நீ அனுபவிச்ச. ஏண்டா ஏன் என்ன இப்படி பேசுற? இங்க பாருடா, என்ன மரியாதைய கல்யாணம் படிக்கும் அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னமோ நான் மட்டும்தான் ஆசைக்கு தீட்டுக்கிற மாதிரி பேசுற. நாம 2 பேரும் இறுக்கி பிடிச்சி இன்பத்தை 2 பேரும் தாண்டி அனுபவிச்சோம். நான் உன்னை தெரியாம தான் கேட்கிறேன். ஆணும் பொண்ணும் ஒண்ணு சேர்ந்தா புள்ள பிறக்கும்னு தெரியுமில்ல. நீ வேண்டான்னு விலகி போயிருந்தா இந்த விபரீதம் நடக்குமா? நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுமா? ஏண்டி, அறியாத பருவத்துல குழந்தை பெற்றுக்கிட்டா அழகு போயிட முடியா? அறிவு கெட்டவள. இதோ ஒரு 5-6 வருஷம் கழிச்சு ஒரு ஆணா பெண்ணா பெற்றுக்கிட்டா போகுது. அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுற? அடம்பிடிக்காம நீ ஆஸ்பத்திரிக்கு போய் ஆபாசனம் பண்ற வழியா பாரு. அடப்பாவி, ஆபாசனம் பண்ணிக்கோன அசால்ட்டா சொல்லிட்டியடா. ஏடா, ஐயோ கடவுளே, இந்த பகவானை நம்பி படிக்க வந்த இடத்துல இப்படி பாடா போயிட்டனே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. போய் பிரின்சிபல் கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றேன்டா. நீ எதுக்கும் தயாரா இருந்துக்க. ஐயோ, நீ அதெல்லாம் சொல்ல வேண்டாம் கண்ணு. காலேஜ் பிரின்சிபால் சொல்லி என்னை கனவுப்படுத்திடாத. நான் இப்போ காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கிறேன். கற்ப கழிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடு, நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ கற்பமான விஷயம் காலேஜுக்கு தெரிஞ்சா கண்ணால பட்ட வெள்ளையில காரி துப்புவானதியா, உருத்த காப்பாத்துனதியா. அப்படி எல்லாம் உங்ககிட்ட கேள்வியோடு நடிக்கிறாடி கேட்க மாறினாயா? அப்படி ஏதாவது நினைச்சுட்டு வச்சுக்கியா உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். பாவி, நீ சத்தியமா சொல்றடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நான் நாசமா போனது இருக்கட்டும், நீ இப்ப மாசமாயி போயிட்டிய. இத பாரு கண்ண, கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயிட்டா கண்ணுவெல்லாம் கை தட்டி சிரிப்பாங்க. நீ நான் சொல்ற மாதிரி நீ கருவை கழிச்சிரு. கண்ணிமா வர வழிய பாரு. ஏன் நோய் நோய் கட்டிக்கிறா? கடவுளே, நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? கற்ப காதலானு இப்படி என்ன கடவுள் பாலங்காலத்துல தள்ளிட்டானே. ஐயோ, எந்த சாமி என்ன காப்பாத்தும்? சேர்ந்ததொரு ஆட்டுருவே சன்னந்தனி ஆளா இது நின்னிருந்தா சாமி இப்போ 2 கெட்டு போனா இது சின்ன வழி சாமி. சன்னந்தனி ஆளா இது நின்னிருந்தா சாமி இப்போ 2 கெட்டு போனா இது சின்ன வழி சாமி. பூம்பாறையில் பொட்டு வச்ச பொருவே வீம்பாகத்தான் சேர்ந்ததொரு ஆண்குருவே. ஏங்க
கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு போறீங்களா? ஏங்க நான் இதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? உங்களுக்கு வேணும்னா நீங்களே பைப்பில் பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கொடுங்கள சொல்றேன். என்னங்க என்ன நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு எங்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போய் அந்த செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க. ஆமாங்க, அரசாங்கத்தில் மரக்கன்றை மட்டும்தாங்க நடுவாங்க. அதை நாம தான் பாதுகாக்கணும். அரசாங்கம் போகிற திட்டத்துக்கெல்லாம் நாம தாங்க நடைமுறை கொண்டாடணும். வீட்டுக்கு ஒரு மர வளை காட்டியும் பரவாயில்ல, வீதியில் இருந்த மரத்தை வெட்டாமல் இருந்தாலே போதும். அதுக்கு நீங்க சொந்தமா குடம் வாங்கி தண்ணி கொண்டு வந்து ஊத்தணும். இப்படி அடுத்தவங்களோட குடத்துல இருந்து புடுங்கி ஊத்தக்கூடாது. மன்னிச்சிருங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன். நாம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன நினைச்சீங்க? ஆமாங்க, நல்லது செஞ்சாலும் இந்த நாடு ஏத்துக்கல, உள்ளதை சொன்னாலும் இந்த உலகம் ஏத்துக்கல. சரி குடத்தை கொடுங்க, நானே அவங்க தண்ணி கொண்டு வந்து தந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம். இப்படி அநியாயத்துக்கு நல்லவங்களா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவன் படைப்புல நல்லவன் கெட்டவன் பாகுபாடே கிடையாதுங்க. ஆமா, இப்ப எதுக்கு என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க? எனக்கு எங்க வீட்டுல பேர் வச்சுட்டாங்க. இங்க பாரு ரேகா, உன் தவிப்பு எனக்கு புரியுது. முதல்ல எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்கணும். அம்மன் சிலையாட்டுக்கிறவனுக்கு அழகான மாப்பிள்ளை கிடைப்பான், சரியா? இங்க பாருங்க, எனக்கு நீங்களே வேண்டான்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி போனா உங்களுக்கு என்ன? போங்க, போய் உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. உன்னோட என்ன எனக்கு புரியுது. அதான் புரியுதுல்ல, என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. என் நிலைமையை நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறிய. சரி, இனிமேல் இது சரிப்பட்டு வராது. இனிமேல் என்ன மறந்துரு. இங்க பாருங்க, பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு உங்க என்ன மறந்துடுன்னு சொல்ற உரிமையெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இந்த ஜென்மம் இல்லைங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால் உங்களை மறக்க முடியாது. அது என்னமோ தெரியலங்க, உங்களை பார்க்கத்தான் எனக்கு உங்க மேல பாசம் அதிகமாயிட்டே இருக்கு. காதல் வெறி அதிகமாயிடுச்சு. சரி, வெறி பிடிச்சி கடிச்சுக்கிது வச்சிடாத. சரி, கையை விடு. யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க. அப்படியா? இப்படி மட்டும் கையை பிடிச்சி கட்டி பிடிக்கிறது 3 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எப்போ கல்யாணம் பண்ணிருப்பேன். அவர் கடவுளே, இன்னைக்கு வர நீ பொண்ணு பார்க்க வராங்க, என் தம்பிக்காரன் வர எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எங்க போயிருப்பேன் இந்த நாய்? நேரம் எங்கேயாச்சும் ஊர் மேய்ஞ்சிட்டு இருப்பான். என்ன இவன் ஃபோன் பண்றான்? ஹலோ, சொல்லுடா சுரேஷ். என்னது முத்தமா? போடா, இப்படித்தான் போன வாரம் முத்தம் கொடுக்குறேன்னு ஒருத்தரை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டேன். இன்னமும் அந்த பொண்ணு யாரில் தெரியுமா? சரி சரி, நீ மூடிட்டு போன வை, என்னைக்கு நீ பொண்ணு பார்க்க வராங்க வச்சிரு. என்ன எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஏன் கருப்பன் ஃபோன் பண்றான்? ஹலோ, சொல்லுடா கருப்பா. என்னது வீடியோ கால் பண்ணணுமா? டேய், இப்படித்தான் போன வாரம் வீடியோ கால் பண்ணி அதை காட்டு இதை காட்டுன்னு இருந்த. நீ முடிச்சு போன வேடா கருவா குஞ்சு வச்சு தொலைடா. தம்பி, என் தம்பிக்காரன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே.
அந்த கழுவுடுக்கா. ஏன்னா தம்பி நீ இவ்வளவு பெரிய பையன் ஆயிட்டீல, இன்னும் 1000 கடவு தெரியாது. மொந்த தோல நாரி தொலைது சனி முடிச்சவ என்னத்தை தின்னு தரிச்சான்னு தெரியல. டே சாத்தானே, அப்படி அப்படி என்னடா தின்னு தரிச்ச? கரு இந்த நேரம் ஆறுது. என்ன என்ன தின்னு தரிச்சேன்னு கேட்ட? அப்பா இருந்தா என்ன இப்படி அடிப்பாங்களா? ஐயோ கண்டாரு ஓடிட்டு பிள்ளைய. சரி சரி அடைய குஞ்சு இப்படி அடிக்கிறீங்க. சரி பேச மாட்டேன். சரி தங்க குஞ்சு அழகு குஞ்சு இங்க வாடி மயில. சரி நீ என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்ட? அப்படின்னா எனக்கு ஒரு பொம்மை வாங்கி தெரியாங்க. நான் எல்லா மயிரும் உனக்கு வாங்கி தரேன். நீ என்ன தின்னு சொல்லு. என்ன சாப்பிட்ட? முட்டாய் வாங்கி தரேன்டா, வாங்கி தரேன்டா. நம்ம நோம்பிக்கு சத்திங்கா குரூப் எல்லாம் சேர்ந்து பொங்க வச்சு மாவளக்கு எடுத்தாங்க. மாவளக்கு எடுத்தாங்களா? எடுத்துட்டாங்களா? மாவளக்கு மாவளக்கா மாவளக்கு எடுத்தாங்க. நமக்கு 4 உருண்டை மாவு 2 சீப்பு பழமும் நமக்கு கொடுத்தாங்க. ஒன்ன வேற காணுமா? எல்லாம் நானே தின்னுபிடுங்க. அதனால புடிங்க கர்மா. அதெல்லாம் இருக்கட்டும், உன் வாய் இந்த நாத்து நாருதே. பல்லு வலிக்கு எத்தனை நாள் ஆகுது? பல்லு போன வரைக்கும் பொங்கலுக்கு வளர்க்கணுங்க. நிக்கும் பல்லு வளர்க்கணும். பல்லு தேஞ்சு போயிடாது. டே தம்பி அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க. அந்த அவங்க வரப்போ நீ என்ன பண்ணணும் தெரியுமா? மரியாதையா இருக்கணும். அதுவும் இல்லாம அவங்க வந்ததுமே கையெடுத்து கும்பிடணும். புரியுதா? கையெடுத்து கும்பிடணுமாக்கா? ஆமா தம்பி. நான் செஞ்சு பாக்குறேன். சரியான பாரு. தம்பி முதல்ல சட்டி போடு தம்பி. தம்பி சட்டி போடு தம்பி. ஏன் தம்பி ஏன் தம்பி மானத்தை வாங்குற? தம்பி எங்க அண்ணன் கைத்த காணும்? அக்கா நேத்தி பம்பர் விளையாட போனாக்கா அரணா கவுரு இல்லை சுத்துறதுக்கு. அதனால வரனாங்க தத்து பம்பரம் சுத்தி விளையாண்டுக்கா. எங்க அப்பா எங்க ஆத்தாலும் என்ன நேரத்துக்கு பெத்து போட்டான்னு தெரியல. ஏண்டா பம்பர் விளையாட அண்ணா கைத்தா இருப்பாங்க. இனிமே நீ டிராயரே போடணும்டா அக்கா உனக்கு பேண்ட் வாங்கி தர. சரியா? ஆமா தம்பி. பேண்ட் பேண்ட் இரு எடுத்துட்டு வரேன். இந்தா போடு, கடத்திக்கு உள்ள போடு. காடு உள்ள கட் பண்றீங்க இல்லையா? அப்பாடா இப்பதான் பேருக்கு ஏத்த மாதிரி அளவு குஞ்சா இருக்கு தம்பி. இதுக்கு முன்னாடி நான் அழுக்கா இருந்தேனா? இதுக்கு முன்னாடி அழுக்கு நாய் தான் கருவா நாய். ஏன் தம்பி ஓட்டு பேண்ட் போட்டு போங்க. அது ஓட்டு இல்லடா. உனக்கு எப்பெல்லாம் சுச்சு வருதோ அப்பெல்லாம் நீ இதை கழட்டிட்டு சுச்சு போயிடணும். சரியா? சுச்சு போனது பார்த்து இல்லாட்டி மாட்டிக்கும். என்னடா என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? அது கொஞ்சம் கால போட முடியாது. என்ன ஆச்சுன்னு சொல்ல. என்ன ஆச்சு? சரி வா அக்கா வந்து கொஞ்சம் மருந்து போட்டு வரணும். சரி சரி வா. அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே தாயே கந்தமாரியாயி நானும் என் பையனுக்கு 32 பொண்ணு பார்த்துட்டேன். இப்போ வந்து 33வது பொண்ணு பார்த்துருக்கேன். இந்த பொண்ணாச்சும் என் பையனுக்கு செட் ஆகணும். எங்கடா பின்னாடி வந்த பையனை காணோம். அடே மவனே
தகப்பா ஆ என்னடா உனக்கு பொண்ணு பார்க்க போற மாதிரி நீ வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி எல்லாம் கட்டிட்டு வந்துக்கிற? ஓ கண்ணாடி வேற சோப்பில் இருக்குதா? ஒட்டுறா கண்ணாடி இந்த பக்கம். பொண்ணு எனக்கு பார்க்க வந்தியா இல்லை உனக்கு பார்க்க வந்தியாடா? மகனே பொண்ணு பார்த்து பார்த்து 4 ஏக்கரை காட்டில் 2 ஏக்கரை காட்டை விற்று புரோகருக்கே கொடுத்துட்டேன். இதுக்கு மேலாம் அந்த இருக்கிற 2 ஏக்கரை காட்டை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஒன்று பொண்ணு செட்டானா நீ பண்டிக்கா, இல்லை நான் பண்டிக்கிறேன். இதை விட்டா எனக்கு ஒரு வேலையே தெரியலடா. ஏண்டா கிழட்டு நாய, சாக போற வயசுல உனக்கு சம்சாரம் கேக்குதாடா? ஏடா எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சைக்காரிகிட்ட கடமை சொல்லிவிட்டு போற நாய் உன்னை நம்பி நான் எப்பற கல்யாணம் பண்ணிட்டோம்? ஆட பங்காளி நீ வேற மவனா கிஃப்ட் எழுதும் போதே சொன்னேன் எனக்கு அவனுக்கும் ஜெட் ஆகாதுப்பா மவங்க. அதுக்கு தாண்டா ஒத்திக்கு பார்க்க டெய்லி வாடாங்கிறது. மவனை எடப்பாடியில் என்னத்தான் பண்ணி தொலைவே தெரியல. நாம் ஐயோகி தானே பண்ணலாம்டா. ஆனா நம்ம வீட்டுக்கு வரவ ஒரு நல்லவளா வரணும். தகப்பா அது எப்படா அந்த விஷயத்தை எப்படா கண்டுபிடிக்கிறது? மகனே இதுதான் ஜப்பான்ல இருந்து 50,000 போட்டு இந்த செல்போனை வாங்கிட்டு வந்தேன். இதை மட்டும் ஆன் பண்ணி தொப்பல்ல வச்சினா அவ எத்தனை பேராட தொடர்புல இருக்கிறா, எங்கெங்க இருக்கிறா கரெக்டா காட்டி கொடுத்துரும். ஐயோ தகப்பா, நீ வாழ்க்கையிலே பார்த்தாண்டா உருப்படியான காரியம் பண்றீங்க. சரி சரி சீக்கிரம் பொண்ணை கூப்பிடு, பொண்ணை பார்த்தாவணும். ஏவா இந்த வீட்டுல யாரா இருக்கிறாங்களா? வாங்க. ஆமா இதுல மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? டேய் நான் தான்டா மாப்பிள்ளை, நீ என்னடா பறக்கிற? நான் தாங்க மாப்பிள்ளை, என் பேரு உத்தமன். இந்த கிழட்டு நாய் தான் என் தகப்பன். ஆமா உங்க பேர் என்ன? என் பேருங்களா? என் பேரு பத்தினி. பேர பாரு உத்தமே பத்தினி. அவனே பேர் பொறுத்த அருமையாகுத, நான் வச்சு பார்த்துட்டா. நீ ஒரு மயிரும் போட வேண்டாம், அந்த மிஷின் எப்படி கொடு, நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு தான் நான் அழிஞ்சிட்டு. யோ எதைய வச்சு பார்க்குறேன்? என்னத்தை வச்சு பார்க்க போறேன்? அது ஒண்ணுமில்ல கண்ணு, புதுசா ஏதாவது கொரோனா வந்துச்சுன்னா இதை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஏயா கொரோனா வந்து முடிஞ்சு 5 வருஷம் ஆக போகுது, என்ன போய் டச் பண்ணிட்டு இருக்கிற? அது வந்து புதுசா கல்யாணம் ஆகும்போது உதடு ஒட்டும், காலோட கால் உரசும். இதுக்கெல்லாம் அதை வச்சு பார்த்தா உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. மவனே நீ வேலையை ஆரம்பி. சரி அப்படிங்களா? சரி வாங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. டேய் தகப்பா தொப்பல பூடி வச்சிக்கறாங்கடா, எப்பற பாக்கறது? ஏண்டா காட்டுமா? டேய் அடி வாங்கிடுடா. என்னவா சுகர் ஏறிச்சா? என்னடாச்சு? சுகரா இருந்தா கூட பரவாயில்லடா, பாயிண்ட் வேற 500 தாண்டி போயிருச்சுடா. அப்பா தகப்பா இப்ப என்னடா பண்றது? சோ இவளையும் விடுறதுக்கும் மனசு இல்ல, பாக்குறதுக்கு வேற மப்பு மந்தாரமா கூலையா கும்முன்னு வேறக்கிறா. வேற வழி இல்ல, பேசி முடிச்சிரு. ஏமா உங்க வீட்டுல நீ மட்டும்தானா இல்ல உள்ள யாராவது பெரியவங்க சின்னங்க? இல்லைங்க எங்க வீட்டுல பெரியவங்கன்னு யாருமே இல்ல, எனக்கு ஒரே ஒரு தம்பி இருக்கான். நான் கூப்பிடுறேன். அழகு அழகு குச்சி தங்க குச்சி. ஏடா தம்பின்னு காட்டேறி விட்டு வராங்க. என் தம்பியை சரி சரிங்க தம்பி வணக்கம் பேடா. வா வா என்ன மகனோட கை வச்சிட்டு இருக்கிற? என்னடா சூழ்நிலைகளில் வாயில ஊட்டியா என்ன கதியா இருக்கு? பேசக்கூடாது. என்னடா சிண்டை சிண்டைக்கு வந்துட்டு இருக்கிறா? பொண்ணுக்கு மறந்து போட்டுருக்குது. அங்க எப்பறா புண்ணாச்சு? சிப்புல குஞ்சு மாட்டிக்கிச்சு. என்னடா வாட்டர் கேனு
அது பசி என்னால தாங்க முடியலையா எங்க அக்கா கிட்ட பால் வாங்கலாம்னு வந்தேன். எங்க நவரு ஏண்டா பார்த்தா வத்தகார மாதிரி தெரியுது. இங்க எங்கடா பால் வர போகுது? மூத்தரம் தான் வரும் பழகுது. சரி, உங்க அக்கால நான் கல்யாணம் பண்ணிட்டு போய் வச்சுக்கிட்டா நீ என்ன பண்ணுவ? நான் விட மாட்டேன். எங்க அக்கால நான் தான் வச்சுக்குவேன். நீயே வச்சுக்கிட்டா குழந்தை பிறக்காது. இங்க வரா. சாரிங்க பாடான்ட்டு. பேசி நீ வாடா போடான்னு பேசி அவன் பெரிய மனுஷனா கொஞ்சம் பெரிய மனுஷனா பேசு. என் தம்பி அப்படித்தான். என் தம்பி நான் இல்லாம இருக்க மாட்டான், நான் என் தம்பி இல்லாம இருக்க மாட்டேன். நாங்க எது வரதுல ஒட்டுக்காவே இருப்போம். ஏன் தம்பி? சரி அம்மா, அவனை என்ன பண்ணி தொலையுது? இதை விட்டவனுக்கு சான்ஸ் கிடைக்காது. இன்னைக்கு நாள் நல்ல நாள் தான். கந்தப்பிள்ளை கோயிலில் போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். மாமான்னு சொல்லுடா. சீக்கிரம் கல்யாணம் பண்ற வேலை பாடுற வாடாடே. பத்தோட பாடுறோன்னா அவனுக்கு ஜோர போடுறேன். நம்ம ரைஸ் முன்ன ரங்கசாமி பொண்ணு படிப்பை முடிச்சுட்டு ஏசி முடிச்சிடலான்னு பார்க்குறேன். காலங்காலத்தில் கல்யாணத்தை பண்ணிக்கிச்சானே. நீங்கள் சரின்னு சொன்னால் போதும் தம்பி, அதை ஏற்பாடு நான் பண்ணி பார்த்துறேன். இல்ல நீ வரும்போதே நினைச்சேன் ஊருக்குள்ள உனக்கு என்ன விட்டா அன்னைக்கு ஆள் இல்லை இதுதானே. நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில கல்யாணம் பண்ணிக்க பண்ண முடியாது. என் தம்பிக்குன்னே ஒரு சில கடமைகள்லாம் இருக்குது, அது முடியட்டும். என்ன தம்பி இப்படி சொல்ற? உன் நல்லதுக்கு தான் தம்பி நான் சொல்றேன். நீ காலகாலத்தில் ஒரு பொண்ணு வந்தா மட்டும்தான் குடும்பம் நல்லா இருக்கு தம்பி. பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம் தம்பி. அது நம்ம ஆளுல கிடைக்கிறது பெரிய விஷயம். நீ பார்த்து சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம். அண்ணா உங்களுக்கு என்னண்ணா, எப்படியா நடையா நடந்து கல்யாணத்தை பண்ணி போடுறீங்க. அப்புறம் அவன் கூட நல்லா இருந்த என்ன நாசமா போனா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தேவை வருமானம். அதுவும் இந்த இப்போ இருக்கிற இன்டர்நெட் காலத்தில் எது எப்படி நடக்குதுன்னு யாருக்கு என்னென்ன தெரியும். அதாவது தாலி கட்டுற நேரத்தில் கூட பொண்ணை தள்ளிட்டு போயிடுறாங்க. அப்படியே மீறி தாலி கட்டிட்டா கூட மனசுக்கு பிடிச்சவனோட ஒரே மாசத்துல ஓடி போயிடுறா. இந்த வேதனைலாம் எனக்கு வேண்டான்னு தானே நான் நினைக்கிறேன். தம்பி நீ அப்படிலாம் எதுவும் நினைக்காத. உனக்கு ஒன்றும் நடக்காது. ஆண்டவன் முடியுதுல, நல்ல வாழ்க்கை அமைங்க தம்பி. காலேஜில் படித்த பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு தகுந்த பொண்ணுக்குன்னு நீ காலேஜ் படிச்ச பொண்ணுன்னு சொல்ற, அங்கதான் விஷயமே இருக்கு. கிராமத்தை பொண்ணுங்களோட பட்டிக்காட்டில் படிக்கிறது தான் ஏகப்பட்ட பாவம் பண்ணுறாங்க. இப்பெல்லாம் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க போடுற கணக்கே வேற. விளக்க பிடிச்சிட்டு கிணத்துல விடுறதுக்கு நான் தயாரா இல்லைண்ணா. அண்ணே வாங்கண்ணே. நானும் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். எங்கள் அண்ணனுக்கு ஒரு நல்ல வரனா பாருங்கண்ணே. தங்கம் அதான் நம்ம ரைஸ் மில்லில் ரங்கசாமி பொண்ணை பார்க்க சொல்லிட்டாங்க. அதுக்காக அண்ணன்கிட்ட சொல்ல வந்தேன். அண்ணன் என்னமோ கல்யாணத்துக்கு ரொம்ப பிடிக்கிறாப்பி தம்பி. அண்ணே தம்பி டே வரப்போகிற வந்து எனக்கு வந்து பாதகமாக அமைஞ்சா பரவாயில்ல, ஆனால் உனக்கு பாதகமாக அமைஞ்சிடும் தாண்டா எனக்கு பயமாக இருக்குது. முதல்ல உன் படிப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் ஆண்டவன் என்ன கட்டளை போடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். பொன்னுசாமி அண்ணே அவர் இதே தான் பேச்சை தான் பேசிட்டு இருப்பாரு. சீக்கிரம் பொண்ணை பாருங்க, இந்த மாசத்துல நம்ம கல்யாணத்தை முடிக்கிறோம். கை போடுறதா வழி போடுறது. அண்ணனுக்கு நான் ரெடியாக பொண்ணு வச்சிருக்கேன். அண்ணன் ஓகேன்னு சொன்னானா நாளைக்கே கல்யாணம் பண்ணிடலாம். மாட்டீங்களா? சரிண்ணே நீ பாரு, பார்த்து ஏதோ பண்ணு, நான் கிளம்புறேன். ரேகா இங்கே என்னடி நின்றுட்டுருக்க? சரிவா காலேஜுக்கு போகலாம். இரடி அப்புறம் போகலாம். 10 நிமிஷம். எதுக்கு?
எதுக்கா அங்க பாரு முன்னாடி எல்லாம் அழகான பசங்க உட்காந்துட்டு இருக்காங்களா, அதான் அப்படியே பார்த்து சைட் அடிச்சுட்டு போலான்னு. தெரியுதுடி. அப்படியாடி? எங்கடி காட்டு. நானும் இருக்குண்டி கொஞ்ச நேரம். இல்ல உனக்கே இல்ல, எனக்கு மட்டும் இருக்கு. சரி பாருடி, உனக்கு இல்லாதான். அங்க பாரு அந்த அண்ணன் உன்னையே பார்த்துட்டு இருக்காரு. அண்ணாங்கிற அப்புறம் என்னடி சொல்றது? சரி சரி இப்படியே கொஞ்ச நேரம் இருக்கலாம். ஆனா உன் ஆள் வந்துட்டானே என்னடி பண்றது? அப்படியா? சரி வா. ஏ ஐயோ வரேன்டி. ஹாய் அருண். ஆமாம், உங்களுக்காக அவங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது பாருங்க. பிறந்த நாள் அதுமா, அவள் எப்படி தவிச்சு போயிட்டானு. என்ன நதியா, எனக்கு ஒன்றும் புரியலையே. சும்மா நடிக்காதீங்க, இவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. இங்கே பாருங்க, இவளை நீங்கள் ஏமாத்திடவே கூடாது. ஏன்னா என் ஃப்ரெண்டு ரொம்ப பாவம். ஐயோ அப்படிலாம் பண்ண மாட்டேன். நானே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம் இருந்தேன், அதுக்குள்ள ரேக்கா வேற அவசரப்பட்டுட்டா. சரி உன்னோட கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த விஷயத்த சொல்லலாம்னு இருந்தேன். இங்கே பாருங்க, உங்கள் மேலே எங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கு. சரி சரி, ரெண்டு பேரும் சீக்கிரமாக பேசிட்டு வாங்க. கிளம்புறடியுமோ கிளம்பி. சரிங்க, ரெண்டு பேரும் பேசிட்டு மட்டும் இருங்க. நாங்க பேசிட்டு மட்டும்தான் இருப்போம். சொல்லிட்டேன். சீக்கிரம் போனீங்கன்னா கொஞ்சம் ஆகும். அப்புறம் மேடம், தண்ணியே பார்க்கணும் ஒரே துடியாடு துடிச்சிட்டுப்பீங்களாட்டுக்குது. சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவ ஏதோ வேணும்னே சும்மா பொய் சொல்லிட்டு போறான். ஓ உதடுதான் அதை சொல்லுது. ஓ உள்ளத்துல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். தெரிஞ்சிச்சா? இவங்களுக்கு தான் தெரியும். சரி, உனக்கு பிடிச்ச பொருள் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன், பார்க்குறியா? என்னங்க அது? பார்த்தே ஆகணுமா? சரி பார்க்கணும். சரிங்க வா. பாத்தியா, நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டீல, பிடிச்சிருக்குதா? இத நீங்களே போட்டு விட்டா குறைஞ்சு போயிடுவீங்களா? என் வருங்கால மனைவிக்கு நான் தானே போட்டு விடணும். சரி வா, கையை கட்டு. சூப்பரா இருக்குங்க. ஆமா, உங்க அப்பா யாரு வாங்கி கொடுத்தான்னு கேட்டா நீ என்ன சொல்ல போற? ஐயோ, அதை நான் யோசிக்கவே இல்லை. ஆமா, எங்க அப்பா கேட்டா நான் என்ன சொல்றது? உங்க மருமக வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லு. எங்க அப்பா கேட்டா உங்க மருமக வாங்கி கொடுத்தான்னு சொல்ல மாட்டான். பின்ன மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தான்னா சொல்லுவ? கொழுப்பா அப்படி சொல்ல மாட்டேன். என் புருஷன் வாங்கி கொடுத்தான்னு சொல்லுவேன். ஐயோ ராசாத்தி, அப்படியே அள்ளி அடைச்சி 1000 முத்தம் மொழிலாம் போல இருக்குது. வேண்டாங்க, முதல்ல எனக்கு ரொம்ப குளிருது, இதுல நீங்க வேறையா? அண்ணா பாட்ட பாடுங்கண்ணா. தை மாசம் அது தந்தது உன்னத்தான்.
என்னதான் செய்ய இதழோரம் சொல்வாயா இடைவேளை நீ தந்து இமை தூங்க செல்வாயா தந்தன தந்தன தை மாசம் அது தந்தது தந்தது ஒன்னத்தான் சதத சதத மல்லி வாசம் தேன் சிந்தது சிந்தது இப்பத்தான் ஆகாயம் போதாதே உனது புகழையும் கேட்ட அன்பே உன் கண் போதும் எனது உயிரையும் கூட்ட கண்களோடு நானும் பார்த்து வாழ வேண்டும் உன்னை பார்த்து பார்த்து வாழ நக கண்ணில் பார்வை வேண்டும் உன் கையில் உயிர் வாழ்ந்தேன் இந்த தவமா வரமா புரியவில்லை உன்னோடு என் சொந்தம் ஈரே ஜன்மங்கள் உன் வார்த்தை இது போதும் வேண்டாமே சொர்க்கங்கள் தந்தன தந்தன தை மாசம் அது தந்தது தந்தது ஒன்னத்தான் சந்தன சந்தன மல்லி வாசம் தேன் சிந்தது சிந்தது இப்பத்தான் என்னது என்னது இந்த நாணம் மெல்ல கொல்லுது கொல்லுது என்னத்தான் தொட்டது தொட்டது இப்ப போதும் மாட மத்தது மத்தது இப்பத்தான் ஆத்தாடி ஆத்தாடி என் நெஞ்சில் காத்தாடி ஐயா முகம் பார்த்து என் கண்ணே கண்ணாடி ஐயா நான் சொல்றத கேளு. நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன். அப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரேன்னு சொன்னாங்க, நானும் சரின்னு சொன்னேன். இப்போ என்னடா என்கிட்ட மாப்பிள்ளையோட ஃபோட்டோவையும் காட்டல, அவரையும் நான் முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை. அப்படி என்ன கேட்காம நிச்சயம் பண்ணிட்டீங்கன்னா நான் மாப்பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமாப்பா? அவரை பார்த்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிஜமா இப்படி பேசுற? பெத்து வளர்த்தவன் நான் பார்த்தா போதாதப்பா, நீ எதுக்கு பார்க்கணும்? ஓ, நீங்கள் பெத்த பொண்ணா? நீங்கள் பார்த்தா போதுமா? அப்படின்னா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. நதியா அப்பா சும்மா கோவப்படாதீங்க. பெத்தவங்க ஜாதகம் பார்த்து தடவழி சகுனம் பார்த்துட்டு உடனே போய் மாப்பிள்ளை வீட்டுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுறீங்க. கல்யாண தேதி குறிக்கிறதுக்கு முன்னாடி கட்டிக்கு போகிற பொண்ணையும் மாப்பிள்ளையும் பேச வச்சு அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மனப்பொருத்த பார்க்குறீங்களாப்பா? பா முதல்ல மனப்பொருத்த பார்க்கணும்ப்பா, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பேசணும். சரியாப்பா? நதியா நீ அதிகம் பேசுற. எந்த அப்பனும் தான் பொண்ணு கெட்டு போன்னு நினைக்க மாட்டான். நான் சொல்றத கேளு, எதை செஞ்சாலும் உன் நல்லது தாம்மா செய்வேன். அப்பா நான் சொல்றத நீங்க கேளுங்க. சும்மா பொருத்தம் பார்த்துட்டு புடவை எடுத்துட்டேன்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிட்டு நாளைக்கு ஒரு மொண்டியோ முடவனையோ கொண்டு வந்து கட்டிக்கோன்னு சொன்னா நான் பட்டுக்கு தலையாட்டிட்டு தாலி கட்டிட்டு போக பட்டி காட்டு பொண்ணு இல்லப்பா, படிச்ச பட்டதாரி. நான் குழந்தை இல்லை, இப்போ வளர்ந்து ஆளாயிட்டேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உன்னை வளர்த்தது நாமா, என்கிட்டயே நீ வாக்குவாதம் பண்றியா? அப்பா ஒரு பொண்ணு பெற்றவங்க வீட்டில் 20-25 வருஷம் தான்ப்பா வாழ்வாங்க. மற்ற
புருஷ வீட்டுக்கு போயிட்டா அவங்க ஆயுசு முழுக்கும் அங்கதான்ப்பா வாழ்வாங்க. நீங்க 1000 பொருத்தம் பார்க்கலாப்பா, ஆனா மனப்பொருத்தம் இருந்தாதாப்பா அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இங்க பாருப்பா, மற்றபடி நீங்க பார்த்த மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு, எந்த குறையும் இல்லை. என் வயிற்றுல பாலை வாத்துப்பா. அப்பா நான் உங்க பொண்ணுப்பா. என்னடா தகப்பா கீழே கரையில பார்த்துட்டு என்னமோ பலத்த யோசனையில இருப்பியாட்டு இருக்குது. அட இன்னைக்கு வரையும் உனக்கு முத ராத்திரி அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்குது. அதை பத்தி நீ ஏன்டா விசனப்படுற? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு, கிரௌட கிரியேட் பண்ணாத. டேய், சின்ன வயசுல இருந்து நீ எந்த வேலையும் தனியா செஞ்சதே இல்லை. எல்லா வேலையும் நான் சொன்னாதான் நீ செய்வ. இந்த வேலைக்கு உன்னை எப்படா நான் தனியா ஓட்டும்? ஏன் நீயும் கூட வந்து விளக்கு பிடிக்கிறியா? அடே, இன்னைக்கு உனக்கு மட்டும்தான் முத ராத்திரி, அவளுக்கு 61வது ராத்திரி. இந்த வேலையை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. எதை அதை எங்கே பிடிக்கணும், எதை அதை எங்கே எப்படி பண்ணணும், அது எனக்கு தான் தெரியும். நான் உங்ககிட்ட நின்று சொல்லித்தட்டுமா? நீ ஒரு மயிரும் பிடுங்க வேண்டாம். நீ முன்ன இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. டேய், சின்ன வயசுல இருந்து நான் இதை சொன்னா தான் நீ செய்வ. இப்ப போய் உனக்கு புதுசா தெரியாதுடா. பார்த்து பயந்து வந்துட்டுனா நம்ம பரம்பரைக்கே கேவலம். ஏண்டா தகப்பா, இதெல்லாம் சொல்லி செய்யற வேலையாடா, சொல்லாம செய்யற வேலையடா. என்னோட மூடை கெடுக்காத, வெளியே போ. நீ முன்ன டேய், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா இப்பெல்லாம் டச் போர்டு வாங்குறது எதுக்குடா? முதல்ல இதை பார்க்கறதுக்கு தான்டா. இப்படி டச் பண்ணி கூகுள் ஆன் பண்ணா போதும், அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்து நிற்கும். என்ன நீ பாக்குறியா? நீங்க போட்டு காட்டு பாருங்க. நாய் தாக்கத்தவங்க போற மாதிரி பாக்குறேன். சரி, உனக்கு எதிராக போடுறேன். கூகுள் ஓகே, www.x ஓகே. என்னடா இப்படி பண்றாங்க? என்னடா கால் அங்க தூக்கி வச்சுட்டான். கழுத்துக்கு மேல காலுக்குதுடா. அப்பா டேய், இப்படி அடிக்கிறான். டே சாமி, என்னால பார்க்க முடியாது அப்பா. எனக்கு இப்பயே எப்படி எப்படியா இருக்குது. ஏய் தகப்பா, இத பார்த்துட்டு எங்கேயாவது பக்கத்து வீட்டுல பூந்துட்டா பட்டை இழுத்து விடுவாங்க. சரி, இந்த புடி இதை தரேன். ஸ்டேஜுக்கு பின்னாடி பார்த்தாலும் சரி, இட்டேரியில் பார்த்தினாலும் சரி, போய் உக்காந்து பாரு. போ, நீ முன்ன இடத்த காலி பண்ணு. மகனே, இதை பார்த்த உடனே என் செத்து போன என் பொண்டாட்டி நினப்பு வந்துருச்சுடா. காமாட்சி காமாட்சி, இந்த வேலையை பண்ணி ராத்திரி பகலா பண்ணி தானே என் அம்மாவை கொண்டு விட்டா. நீ முன்ன ஸோ பாச்சு வேற இல்லை, மணி வேற 10 10:30 ஆகி போச்சு. இவ்வளோ வேற இன்னும் காணோம். ஏடி பத்தினி, செம்மக்கலாமறாங்கிறான். ஏங்க என்னடி பண்ண இவ்வளோ நேரம் உள்ள? ஏங்க அது ஏங்க கேக்குறீங்க? என் தம்பி தூங்க வச்சுட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆச்சு. கோச்சிக்காதீங்க. நான் கோச்சிக்கல. செவடி ஓடிய படன்னு வேண்டிய வேலையை பார்க்கலாம். ஏங்க விடுங்க, ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? அடி அறிவு கட்டவளை, 25 வருஷமா இதுக்கு தாண்டி காத்துக்கிட்டு இருந்தேன். வாடி, சீக்கிரம் வாடி போலாம். தம்பி, தம்பி என்னாச்சு? தம்பி இருங்க, அக்கா இங்க
போகா யா தம்பி நான் படுக்க மாட்டேங்க நான் படுக்க மாட்டேங்க தம்பி சொன்னா கேளு மாமா வேற மூணுங்கிறாரு நீ உள்ள போய் ஆமாண்டா பாடுறா நீயே சொல்லுங்க என்னைக்காவது நான் உன்னை தனியா விட்டுட்டு படுத்துருக்கேன்னா சொல்லுங்க தம்பி அதெல்லாம் நம்ம வீட்டுலடா இதெல்லாம் அடுத்தவங்க வீட்டுல பண்ண கூடாதுடா நானு என்னைக்குமே உன்னை நான் கட்டி பிடிச்சு நான் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் உன் பண்ண வேண்டிய அக்கா சொன்ன கேட்க மாட்டியா அக்கா சொல்லி கேட்கணும் போய் படுடா நம்ம வீட்டுல தான் அதெல்லாம் பண்ண முடியாது அடுத்தவங்க விடுறா நான் எப்ப படுறா ஏடா முட்டா இழுத்துட்டா ஓடி போறியாட்டுக்குது. தம்பி தம்பி அக்காக்காக படுத்து தோலாட கருவானே ஏங்க இங்க வாங்க அவ விட மாட்டேங்கிறான் நானு தம்பி மேல படுத்துக்கிறோம் நீ அப்படி கீழே படுத்துக்கோ நீ வா மோட்டரும் ரெடி ஆயிடுச்சு, ஒயரும் இழுத்தாச்சு, கிணத்துல இறங்கி தண்ணி எடுக்கலாம்னு பாக்குற சமயத்துல கரண்ட் போன மாதிரி இந்த கிறுக்கு பையன் குறைக்க வந்து காரியத்தையே கெடுத்துட்டானே. இன்னைக்கு விடிஞ்சாலும் சரி பொழப்பு பண்ணாத போகக்கூடாது. தாயாளி போய் அவனை பிடிட்டு நான் பேசிக்கிறேன். வேலு டே வேலு என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஏண்டா உழைக்கிற குடியானவன் இன்ன வரைக்குமா தூங்குறது? அது ஒன்றும் இல்லை மாமா, உடம்புலாம் ஒரே வலியாக இருந்துச்சு, அதனால தான் என்னால் நேரமாக எந்திரிக்க முடியல. இப்பயே கடுத்தறி சுத்தம் பண்ணிட்டு காட்டுக்கு போயிட்டு வரேன் மாமா. டேய் வேலு, அன்னைக்கு உன்னை கை நீட்டி அடிச்சுக்கல, அதனால தான் உடம்புலாம் வலிக்குதா? மாமா நான் அன்னைக்கே மறந்துட்டேன், நீங்கள் என்ன மறக்கலையா? எப்படிதான் மறக்க முடியும்? நீ கருவா இருக்கும்போது உங்க அப்பா இழந்துட்ட, நீ பிறந்த உடனே உங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டா, கூட இருந்து அதுக்கப்புறம் எந்த குறையும் இல்லாத உன்னை வளர்த்து ஆளாக்குறது நான் தான். டேய் உன்னை கை தொட்டு அடிச்சதுலேருந்து என் மனசே சரியில்லைடா. ஏடா என் மேல என்ன கோவமாடா? ஏமாம்மா கோழி முயற்சி குஞ்சு முடமாகும்மா, உங்களை விட்டா எனக்கு யாருன்னு மாமா இருக்கிறாங்க. உங்ககிட்ட நான் சண்டை போட்டு நான் எங்க மாமா போவேன்? டேய் நீ எங்கேயும் போவாண்டா, நான் இனிமேல் உன்னை அடிக்க மாட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. எப்படி மாமா கவலைப்படாமல் இருக்க முடியும்? நீ என்னப்பா சொல்ற? நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் கவலைப்படாமல் இருக்கலாம், உங்களை அப்புறம் என்னை யார் மாமா நல்லா பார்த்துக்குவாங்க? டேய் கடவுள் இருக்கிறான்டா, நீ கவலைப்படாத, அவ்வளவு சீக்கிரம் நான் செத்துட மாட்டேன். அப்படியே நான் செத்தாலும் உனக்கு ஒரு துணையை உருவாக்கிட்டு தான் நான் சாவுவேன். வேணாம் மாமா, உங்களை மாரி எனக்கு யாருமே அன்பாக நடந்துக்க மாட்டாங்க மாமா. அதனால் நீங்கள் ஒரு வேளை செத்துட்டீங்களா அடுத்த நிமிஷமே நானே செத்துருவோம் மாமா. ஏ வேலு, இந்த வார்த்தையை இனிமேல் எப்பயும் சொல்லக்கூடாதா? உனக்கு ஒரு மனைவி வந்துட்டா அவ நல்லா உன்னை கவனிச்சுக்குவாடா. அட ஏமாமா நீங்கள் வேற, என்னை இப்பயே
அரக்கு இருக்கேன் காட்டான்னு வேற சொல்றானுங்க. என்ன யாரு மாமா கட்டிக்க போறா? நடக்கிறத பேசுங்க மாமா. ஏடா பொண்ணுக்கு நீ ஏண்டா அலையணும்? உனக்கு தானே என் பொண்ணை வளர்த்தி வச்சுக்கிறேன். மாமா என்ன மாமா சொல்ற? டேய் ரேகா, நீ தூக்கி வளர்த்துற பொண்ணுடா. அது மட்டும் இல்ல, நீ உனக்கு உரிமை பொண்ணு. உனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குடா இருக்குது? அதுக்கு இல்லை மாமா. ரேகா பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்குது. எனக்கு ஆனாவனா கூட தெரியாது. பட்டணத்தில் படித்த பொண்ணு மாடர்ன் மாடலாக துணி போடுவாங்க. ஏமாம்மா அள்ளி மலரும் அழிஞ்ச மலரும் ஒன்றாவுமாம்மா. ஏண்டா பட்டணத்தில் படிச்சுட்டா உபயோகம் போட்டுன்னு சொல்ல மாட்டாங்கடா, இந்த குருசாமி வீட்டு பொண்ணு சொல்லுவாங்க. ஏடா உன்னை பிடிக்கல சொல்லிடுவாள? இல்லை அவ சொல்லிட்டு என்கிட்ட இந்திருவாளடா. அதுக்கு இல்லை மாமா. டேய் நீ எதுவும் சொல்ல வேண்டாடா. ரேகா படிப்பு பிடிச்சிட்டு 10 வருஷம் கழிச்சுட்டு வரா. நீ என்ன பண்ற? சேலம் செங்ஷனுக்கு போய் அவளை கூப்பிட்டு வந்துடுறான். சரி மாமா, உங்க பேச்சுக்கு நான் மறுபேச்சு பேசுவேனா? பொட்டு வச்ச பூவே புள்ளி வச்ச மானே தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா. பொட்டு வச்ச பூதா புள்ளி வச்ச மாதா தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா. வா வா நீ வம்பு பண்ணவா, வானே நெஞ்ச கிள்ளவா. பொட்டு வச்ச பூவே புள்ளி வச்ச மானே தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா. சுந்தர சந்திரனே என்னையே சுத்துற சூரியனே சந்தன கிண்ணங்களே உனக்கு தொந்தர சம்மதமே. மங்களமத்தளமே அடியே மன்மத சித்திரமே குங்கும செண்பகமே தருவாய் நெஞ்சுக்கு ஒத்தடமே. பந்தயம் பிடிக்கிறேன் நான் உன்னைய ஜெயிக்கிறேன். பொட்டு வச்ச பூவே புள்ளி வச்ச மானே தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா. பொட்டு வச்ச பூதா புள்ளி வச்ச மாதா தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா. தந்தன தந்தன
செங்கரும்பே மனச குத்துற பொன்னரும்பே சொகுற எண்ணத்துல ஒன்னைய சுத்துது கட்டிரும்பு சத்தத்தை குறைச்சுக்க மெதுவா முத்தத்தை பதிச்சுக்க சொந்தத்தை ஒழிச்சுக்க அதிலே சொர்க்கத்தை விதைச்சுக்க மஞ்சள தடவியே ஒன்ன நெஞ்சில தழுவியே கொஞ்சம் குருவியே நான் குளிக்க மருவியே கொட்டுது கொட்டுது மல்லிகை கொட்டுது வாலிப உள்ளத்த ஆசையும் தட்டுது பொட்டு வச்ச பூரா புள்ளி வச்ச மாதா தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா பொட்டு வச்ச பூவே புள்ளி வச்ச மானே தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா வா வா நீ வம்பு பண்ணவா மானே என் நெஞ்ச கிள்ளவா பொட்டு வச்ச பூவே புள்ளி வச்ச மானே தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா பொட்டு வச்ச பூதா புள்ளி வச்ச மாதா தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா